ஹாய் ஹலோ பீப்புள், வெல்கம் பேக் டு மை சேனல் விஷுவலைஸ் வித் வினி. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் குரூப் 2க்கு அப்புறமா வந்து ஐ ஹேட் அ லாட் ஆஃப் மெசேஜஸ் டெலகிராம்லேயும் சரி மற்றதுலையுமே சரி. பட் என்னால் வந்து என்னோடய இன்டர்னல்ஸ் இருந்ததுனால ஐ குடன்ட் ரெக்கார்ட் வீடியோ. அண்ட் ஆஃப் லேட் ஹாஸ்டலில் இருந்ததுனாலுமே ஐ குடன்ட் ரெக்கார்ட் மை வீடியோ. ஸோ ஆல்ரெடி வந்து அந்த குரூப்பில் மென்ஷன் பண்ண மாதிரி ஒரு சண்டே உங்களுக்காக வந்து ஒரு வீடியோ போடுறேன். எனக்கு எப்படி பேப்பர் இருந்தது, ஜென்ரல் எக்ஸெப்ஷன்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்கிறதா சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. குரூப் 2A சரி குரூப் 2வும் சரி எனக்கு எப்படி இருந்துச்சு, ப்ளஸ் என்ன கட் ஆஃபாக இருக்கலான்ற என்னோட அசம்ஷன் பேஸ்ட் ஆன் தி அனாலிசிஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது, குரூப் 2வோட ஜென்ரல் ரூல்ஸ் இல்லை எப்படி இருந்தது, ஜென்ரல் பேட்டர்ன், எல்லாருமே என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க, நான் என்ன டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணேன் எக்ஸாம் ஹாலில். ஸோ இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் திங், குரூப் 2A ஆல்ரெடி வந்து நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க நீங்கள் வந்து இங்கே போய் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு எப்படி பேப்பர் இருந்தது, என்னோட கட் ஆஃப் இல்லை ஜென்ரல் அனாலிசிஸ் இதெல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ பார்க்காதவங்க நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டென்டேட்டிவ் கீ வந்ததுக்கப்புறமா உங்களோட ஸ்கோர்ஸ் இல்லை வந்து ஜென்ரல் கட் ஆஃபாக என்ன இருக்கலாம் அப்படின்றது வந்து மட்டும்தான் நான் அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அதை பற்றி வந்து சொல்லணும் அப்படின்னா, the scores can be around 145 plus வந்து it is a safe score அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் கீ வரதுக்கு முன்னாடி 155, 160, 165 ப்ளஸ் இந்த மாதிரி சொன்ன எல்லாத்துக்குமே ஸ்கோர்ஸ் வந்து இட் கேம் டவுன் டு 155. எனக்கு தெரிஞ்சவங்களே இட் கேம் டவுன். ஸோ கட் ஆஃப் வந்து ரொம்ப ஹையாக இருக்காது. மேபி 160 ஸ்கோர் பண்ணியிருந்துருக்கலாம். எக்ஸெப்ஷனலி ஒரு 50-60 பீப்புள் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்துருக்கலாம். அவ்வளோ தானே தவிர எல்லாத்தாலையுமே வந்து ஸ்கோர் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நீங்கள் 145 ப்ளஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்து 6 கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு கரெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின் உங்களுக்கு ஆட் ஆச்சுன்னா 151 வரும் உங்கள் ஸ்கோர் இல்லையா. ஸோ இட் இஸ் சப்ஜெக்ட் டு யர் லக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ 145 ப்ளஸ் இருந்தீங்கன்னா யூஆர் ஆல்மோஸ்ட் சேஃப். நீங்கள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி வச்சுருந்துருக்கலாம். அதை வந்து ஓரமாக வச்சுட்டு ஓகே உங்களுக்கு இந்த போஸ்டிங் கிடைக்கும், நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு குரூப் 1 ப்ரிப்பரேஷனில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ குரூப் 2A இன்னொருத்தர் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டது, இவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து லெவல் 12 போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. தட் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் தி கட் ஆஃப், எவ்வளோ பேர் என்ன எடுக்கிறாங்க, ப்ளஸ் குரூப் 2வில் வந்து யாரெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த சர்வீஸ்க்கு போகிறாங்க அப்படின்றதுமே பேஸ் பண்ணி நிறைய விஷயத்த கம்யூனிட்டி வைஸும் போனதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து அது டிசைட் ஆகும். ஸோ அதுக்கான எக்ஸாக்ட் கட் ஆஃப் வந்து நம்மளால் வந்து சொல்ல முடியாது. பட் நான் இப்போதைக்கு சொல்லணும் அப்படின்னா 145 ப்ளஸ் எடுத்திருந்தீங்கன்னா வந்து யூஆர் சம் வாட் சேஃப் அப்படின்னு சொல்லலாம். 150 ப்ளஸ் எடுத்திருந்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி குட் ஸ்கோர். கன்ஃபார்மாக வந்து யூ வில் கெட் இன்சைட் த போஸ்ட் அப்படின்றது தான் வந்து த ஃபைனல் கீ வந்ததுக்கப்புறமா த ஃபைனல் ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா குரூப் 2வில் நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறமா நான் யோசித்தது என்ன, சுற்றி இருந்தவங்க பேசினதெல்லாம் என்ன. ஸோ நான் எக்ஸாம் எழுதும் போது வாட் ஐ ஃபெல்ட் வாஸ், எடுத்து பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சது ஒரு சைடு தான் வந்து தந்திருக்கணும் பேப்பரில், பட் 1.5 சைட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க 10 மார்க்ஸ்க்கு. சிமிலர்லி 15 மார்க்ஸ்க்கு வந்து நான் 2 பேஜஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருந்தேன். பட் அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா 2.5 பேஜஸ். ஸோ நான் பார்த்தோன்னே டிசைட் பண்ணிட்டு இந்த பேப்பர் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்றது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் 15 மார்க்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருந்தேன். ஏன்னா நான் 15 மார்க்ஸ் எழுதி தான் 10 மார்க்ஸ் போயிருந்தேன். நிறைய பேர் 10 மார்க்ஸ் கொடுத்துட்டு 15 மார்க்ஸ் வந்திருப்பீங்க. நான் வந்து 15 மார்க்ஸ் கொடுத்து தான் போனேன். ஸோ நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுதுகிற கேண்டிடேட் கிடையாது, பட் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுற ஒரு கேண்டிடேட். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸ் வந்து லாஸ்ட் டைம் குரூப் 1ல் ஐ ஹேட் டிஃபிகல்ட்டி இன் சால்விங் அ சம். அதனால ஒரு பேப்பர் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் அடுத்த 2 பேப்பர் வந்து என்னால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. விச் மென்ட் தட் ஓகே இந்த கேண்டிடேட்க்கு அந்த ரைட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அந்த ரைட்டிங் கெப்பாசிட்டி இருக்க என்னாலேயே அந்த பேப்பர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் அந்த பேப்பர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ லிட்டரலாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தாலுமே அந்த பேப்பரை வந்து ஸ்டார்டிங் டு எண்டிங் ஸ்பேஸே விடாமல் முடிக்கிறது ரொம்ப ஹார்டான டாஸ்க். இட் இஸ் இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஈவன் நிறைய பேர் நல்லா கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே அவங்க வந்து ரொம்ப குவாலிஃபைடாக ஃபுல்லாக ஒரு ஆன்சர் வந்து கொடுத்துருக்க முடியாது. நிறைய ஸ்பேஸ் விட்டோ இல்லை டயக்ராம்ஸ் போட்டோ இல்லை அங்கே இங்கே ஏதாவது பண்ணி தான் அந்த பேப்பர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்திருக்க முடியும் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். பிகாஸ் நான் அந்த டிஃபிகல்ட்டி வந்து ஃபேஸ் பண்ணேன். நான் ஒவ்வொரு 15 மார்க்ஸும் 5 15 மார்க்ஸுங்கெலாம் வந்து டைமிங் போட்டு வச்சு தான் போனேன். ஸோ அது வந்து என்னால் கண்டிப்பாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ முடியலன்னு தெரிஞ்சோடனே அடுத்தடுத்த 15 மார்க்ஸில் வந்து நான் சில ஸ்பேஸ் விட்டுறதா இருக்கட்டும், டயக்ராம்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்.
சிமிலர்லி 10 மார்க்ஸ் வரும்போதும் அதே மாதிரி தான். என்னால் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டார்டிங் டு எண்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. ஸோ எப்படியெல்லாம் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்க முடியுமோ அப்படி கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணேன். அப்போவுமே வந்து என்னால் 1.5 ஆன்சர்ஸ் வந்து 10 மார்க்கில் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியலை. அட் தி எண்ட் ஆஃப் த டைம் ஸ்டார்டிங் மட்டும் ஒரு 2 லைன்ஸ் எழுதி விட்ட மாதிரி தான் வந்து அந்த 2 ஆன்சர்ஸுமே நான் வந்து எழுதி வச்சுட்டு வந்தேன். பட் லிட்டரலி என்ன இருந்துச்சுன்னா எல்லா ஆன்சர்ஸுமே வந்து தெரிஞ்சிருந்தது, ஆனால் அட்டன் பண்ண முடியல. ஸோ சின்சியராக அட்டம் கொடுக்குற எல்லாருமே இதே தான் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இல்லை. நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கொஸ்டினை கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம் அப்படின்ற ரேஞ்சில் தான் வந்து குரூப் 2 இருந்தது. ஆனால் உங்களுக்கு டைம் இல்லை. ஸோ அந்த டிஃபிகல்ட்டி தான் வந்து கொடுத்துருந்தாங்க எக்ஸாமில். பட் வெல் செட் அண்ட் டன். நான் வெளில வந்ததுக்கப்புறமா என்னடா நம்ம தெரிஞ்சது எதுவுமே அட்டன் பண்ணலையே, நமக்கு என்னடா டைம் இப்படி ஆயிடுச்சு, ஒரு வேளை நான் இன்னுமே டெஸ்ட் போட்டிருந்துருக்குமோ, இந்த ஒப்பீனியன்லாம் வந்துட்டு வெளியில் வந்து நான் ஃபோன் எடுக்கும்போது தான் ஐ ஹேட் மை லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாட் நான் 3 கொஸ்டின் விட்டுட்டேன், 4 கொஸ்டின் விட்டுட்டேன், 2.5 கொஸ்டின் விட்டுட்டேன். ஸோ இதே தான் வந்து எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுமே ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் கூட பண்ணியிருந்தீங்க, நான் இப்படிலாம் விட்டுட்டேன் என்ன பண்ணுறதுன்றது. ஸோ எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். அண்ட் எதை வச்சு ஆன்சர்ஸை வந்து மெஷர் பண்ணுவாங்களோ நமக்கு தெரியாது. சில பேர் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணி எனக்கு தெரிஞ்சவங்க ஒரே ஒரு ஆன்சர் இல்லை 6 ஆன்சர் விட்டு அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 100 வேர்ட்ஸ் தானே கணக்கு, அப்போ நான் வந்து 1 பேஜ் மட்டும் ஃபில் பண்ணுறேன்னு சொல்லி 1 பேஜ் ஃபில் பண்ணி அந்த ஒரு 7 to 8 லைன்ஸ் வந்து விட்டுட்டு தான் வந்திருந்தாங்க. எல்லா 10 மார்க்ஸ்லேயும் 7 to 8 லைன்ஸ் வந்து விட்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ எய்தர் அந்த 100 லைன்ஸுக்கு வந்து அவங்க கணக்கு எடுப்பாங்களா, இல்லை பேப்பர் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு கணக்கு எடுப்பாங்களா, இல்லை கண்டென்ட் வைஸ் கணக்கு எடுப்பாங்களா, இது வந்து நமக்கு தெரியாது. பிகாஸ் இட் இஸ் அ டிஸ்கிரிப்டிவ் பேப்பர். வாட் எவர் செட் அண்ட் டன், நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து கொடுத்துட்டீங்க. ஸோ அண்ட் எல்லாத்துக்குமே இந்த டிஃபிகல்ட்டிஸ் தான் இருக்குது. ஸோ பேப்பர் கரெக்ஷனும் அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பர்ஃபெக்டாக யாருமே எழுதலை. ஸோ ஜஸ்ட் ஸ்டிக் ஆன் வித் யோர் கட் ஆஃப்ஸ் வந்து ஜென்ரலாக ரொம்ப குறையிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது குரூப் 2 வரைக்கும். ஸோ அண்ட் ஐ ஹவ் ஹர்ட் தட் மெனி பீப்புள் சே, இல்லை நிறைய அகாடமிஸ்லேயும் என்ன சொன்னாங்கன்னா the result will be out by May or June அதுக்குள்ளே. பிகாஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் ஃபார் வந்து ஜூலை அந்த மந்தில் வந்து ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னதுனால அதுக்குள்ளே போஸ்டிங் முடிக்கணும் அப்படின்றதுக்காக உங்கள் ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மேக்ஸிமம் குரூப் 2 ஃபஸ்ட் வந்து தான் குரூப் 2A வரும். ஸோ தட் பீப்புள் ஹூ ஆப்ட் ஃபார் திஸ் உள்ளே போயிடுவாங்க. மிச்சம் இருக்க சீட்டை வந்து குரூப் 2Aக்கு வந்து அவங்களுக்கும் அந்த போஸ்டிங் வரணும் அப்படின்றதுக்காக அப்படி தான் மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் ஆல் தி அப்டேட் ரிகார்டிங் குரூப் 2 அண்ட் குரூப் 2A. இதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் டெஃபினட்டாக வந்து பிங் ஆன் பண்ணுங்கள். ஸோ எனக்கு அது முடித்தோடனே என்னோடய லா இன்டர்னல் எக்ஸாம்ஸ் வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ முடித்த நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஐ ஹேட் டு கிவ் கண்டினியூஸாக 1 வீக் வந்து இன்டர்னல். ஸோ என்னோடய இன்டர்னல் வந்து இப்போ தான் முடிஞ்சிட்டு ஐ எம் பேக் ஹோம். ஸோ எனிவே பை டுமாரோ ஐ வில் பி ரிட்டர்னிங் டு மதுரை. ஸோ அதனால தான் என்னால் வந்து வீடியோ போட முடியல. பட் குரூப் 2Aக்குமே வந்து நான் நிறைய படித்து நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்குறது வந்து குரூப்பில் பார்த்தேன். இட் வாஸ் வெரி ஹாப்பி டு நோ நிறைய பேர் நிறைய விஷயத்தை ஆஸ்பயர் பண்ணுறீங்க. ஸோ கீப் ஒர்க்கிங் ஆன் யுவர் ட்ரீம். அண்ட் த லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் மேபி ஐ டோன்ட் நோ இந்த விமன்ஸ் டே முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு வருமா இல்லை அன்றைக்கே போடணும்னா எனக்கு தெரில. பட் எனிவே ஹாப்பி விமன்ஸ் டே டு எவ்ரி உமன் ஹூ இஸ் வாட்சிங் திஸ், ஹூ இஸ் ரியலி ஆஸ்பைரிங் ஃபார் டிஃப்ரெண்ட் திங்ஸ். என் லைஃப்பில் வந்து நான் ரொம்ப இன்ஸ்பயரான பீப்புள் இல்லை உமன் அப்படின்றது வந்து இந்த ஒரு யூபிஎஸ்சி இல்லை டிஎன்பிஎஸ்சி இந்த ஒரு எக்ஸாம் ஜேர்னியில் தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பிகாஸ் நிறைய பேர் வந்து படிக்கிறதுக்கு வந்து விட மாட்டாங்க, இல்லை படிக்கிறதுல வந்து பிரச்சனை இருக்கும், ஒர்க்கிங் உமனாக இருப்பாங்க. இவங்க எல்லாருமே இல்லை எனக்கு ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் வேணும்னு சொல்லி 2 லைஃப்பை வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிற நிறைய உமன்ஸ் வந்து எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கீங்க இந்த விமன்ஸ் டேயில். ஐ தாட் ஐ ஷுட் டெல் திஸ் அவுட். ஸோ தேங்க் யூ ஆல் ஃபார் இன்ஸ்பைரிங் மீ and keep aspiring, keep inspiring. So meet you in another video of mine. Until then.